என்னென்ன லஞ்சுக்கு காலிஃப்ளவர் சூப்புங்க. எப்படின்னா காலிஃப்ளவர், துவரம்பருப்பு, சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, கிராம்புலாம் போட்டு தாளித்து விட்டா எப்படி இருக்குதுங்களா, கறி குழம்பு வாடை அடிக்குங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் தொக்கு. நீங்கள் தினமும் காலிஃப்ளவரை வறுத்து எண்ணெயில் பொரித்து கொடுக்குறத விட அது மாதிரி கொடுக்குறது ரொம்ப ஆபத்துங்க. இந்த மாதிரி தொக்கு வச்சு இந்த மாதிரி கொடுங்க. அப்போ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இப்போ இருக்க சாப்பாட்டு முறைக்கு அதிகமான எண்ணெய் பொருட்களை புழங்காமல் இந்த மாதிரி தொக்கு, பொரியல் இந்த மாதிரி வச்சு கொடுங்க. அதுக்கு பிறகு கேரட் பீன்ஸ் பொரியல். ஏன்னா இப்போ நம்ம சாப்பாடுனா முன்னாடினா அவிச்சு அரைச்சி சாப்பிட்டோம். இப்போ அப்படின்னா இல்லை. இப்போ இருக்க சாப்பாடு முறைனா செஞ்சு கொடுக்குறதே ரொம்ப வித்தியாசமாக கொடுக்குறாங்க. அதனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி எண்ணெய் ஐட்டங்கள்லாம் கம்மி பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கூட்டு, தொக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு கொடுத்தீங்கன்னா உடம்பு கொஞ்சம் நல்லா பெட்டராக வரும். ஆஸ்பத்திரி கொடுக்குற காசு இந்த மாதிரி நல்ல ஐட்டங்களாக வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, அடுத்த வீடியோ. என்னென்ன லஞ்சுக்கு காலிஃப்ளவர் சூப்புங்க. எப்படின்னா காலிஃப்ளவர், துவரம்பருப்பு, சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, கிராம்புலாம் போட்டு தாளித்து விட்டா எப்படி இருக்குதுங்களா, கறி குழம்பு வாடை அடிக்குங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் தொக்கு. நீங்கள் தினமும் காலிஃப்ளவரை வறுத்து எண்ணெயில் பொரித்து கொடுக்குறத விட அது மாதிரி கொடுக்குறது ரொம்ப ஆபத்துங்க. இந்த மாதிரி தொக்கு வச்சு இந்த மாதிரி கொடுங்க. அப்போ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இப்போ இருக்க சாப்பாட்டு முறைக்கு அதிகமான எண்ணெய் பொருட்களை புழங்காமல் இந்த மாதிரி தொக்கு, பொரியல் இந்த மாதிரி வச்சு கொடுங்க. அதுக்கு பிறகு கேரட் பீன்ஸ் பொரியல். ஏன்னா இப்போ நம்ம சாப்பாடுனா முன்னாடினா அவிச்சு அரைச்சி சாப்பிட்டோம். இப்போ அப்படின்னா இல்லை. இப்போ இருக்க சாப்பாடு முறைனா செஞ்சு கொடுக்குறதே ரொம்ப வித்தியாசமாக கொடுக்குறாங்க. அதனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி எண்ணெய் ஐட்டங்கள்லாம் கம்மி பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கூட்டு, தொக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு கொடுத்தீங்கன்னா உடம்பு கொஞ்சம் நல்லா பெட்டராக வரும். ஆஸ்பத்திரி கொடுக்குற காசு இந்த மாதிரி நல்ல ஐட்டங்களாக வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, அடுத்த வீடியோ.